ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான அண்ட் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷோட தாங்க வந்திருக்கேன். பிரண்டையை வச்சு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். பிரண்டையை வச்சு பிரண்டை சட்னி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரண்டையை தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குங்க. இந்த பிரண்டை சட்னிக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, காமூடி தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 6-7 பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சியும் சீவி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் சூடு பண்ணிட்டு கடலெண்ணெய் ஒரு 2 கரண்டி, குட்டி கரண்டிலே 2 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பிரண்டையை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பிரண்டை நல்லா வணங்கணுங்க. ஃபஸ்ட்டு பிரண்டையை நல்லா வணங்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வணங்கிட்டு கடைசி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரண்டையை இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கணும். ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா வணக்கினீங்கன்னா வணங்கியிருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள், இப்போக்குமே கடைசிக்குமே. ஆக்சுவலாக பிரண்டையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது நல்லா வணங்கிட்டுருக்கு. நான் இதில் உப்பு போடலைங்க. உங்களுக்கு வேணும், நான் பிரண்டையிலேயே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வணக்கிக்கிறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு போடாமல் தான் ஃபஸ்ட்டு வணக்கிக்கிறேன், அப்புறமே நான் ஆட் பண்ணிக்கலான் இருக்கேன். நல்லா இந்த மாதிரி வணங்கிக்கணுங்க. கொஞ்சம் எண்ணெய் வேணால் சேர்த்து ஊற்றிக்கோங்க, ஏன்னா அதே எண்ணெயில் தான் திருப்பி வணக்க போகிறோம். அதனால் ஒரு 7 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வணங்கியாச்சு. இப்போ அந்த பிரண்டையை மட்டும் அப்படியே எடுத்துக்கிறேன். அந்த எண்ணெய் கொஞ்சம் இருக்கும் பாருங்கள், அதிலே இருந்த எண்ணெய் தான், அப்படியே விட்டுறேன். அதிலே வணக்கிக்கிறேன். ஒரு உள்ளங்கை அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதே ஒரே ஒரு உள்ளங்கை அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா அப்படி டோஸ்ட் பண்ணி விடணுங்க. நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் பெரிய வெங்காயம் மட்டும்தான் போட்டு பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாங்க. பட் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காண்டி போட்டிருக்கு. நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். இந்த பிரண்டையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்து இருக்குது. அதாங்க ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, மூட்டு வலி, எல்லா எலும்புக்கு அதிகமான கால்சியம் சத்து இருக்குது இந்த பிரண்டையில். ப்ளஸ் வந்து கேன்சர் வராமையும் தடுக்கும். ஈவன் பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு நல்லாவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே உண்டு பண்ணுங்க. அது நல்லா பசியை தூண்ட வைக்கும். அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க, சுகர் இருக்கவங்க, ஈவன் ஸ்கின் டிசீஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அலர்ஜி மாதிரி ஸ்கின்னில் வருது இல்லைங்களா, அதையும் கூட குணப்படுத்திடும் இந்த பிரண்டை. தோலுக்கும் அவ்வளோ நல்லதுங்க. கண்டிப்பாக எல்லாருமே வீக்லி 1 or 2 இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் கிடைக்கிற டைம்லையாவது சாப்பிட்ருங்க. இதில் வந்து அதே மாதிரி இன்னும் சொல்லணுன்னா, இப்போ நம்ம சீக்கிரமாக கை கால் வலியெல்லாம் எடுத்துருது இல்லைங்களா, அது எல்லாமே சரியாயிடும். இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா வணக்கிக்கோங்க. சிலர் வந்து வெங்காயம் வணங்கும் போதே உப்பு போடுவீங்க, அதுவும் நல்லது தான். வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும். இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. எடுத்து வச்சுருக்க வரமிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி புளி ஒரு எலுமிச்சம்பழம் இல்லைங்க, அரை எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கணும். நல்லா வணக்கிக்கோங்க. அதனால் பிரண்டையில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது இல்லைங்களா, அதனால் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள்.
ஆனால் இதே பிரண்டை ஆஃபன் கிடைக்குதுன்னா ரெகுலராக அந்த ஹேபிட்டை வச்சுக்கோங்க. போன்ஸுக்கு அவ்வளோ நல்லது. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. ஃபஸ்ட்டே வணக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பிரண்டை, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம தேங்காவை கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் திரும்பியிருந்தாலும் ஓகே தான், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 5 to 6 minutes மட்டும் கரெக்டாக வணக்கி விடுங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வணங்கிடுச்சு. ஒரு 5 to 6 minutes. இப்போ தேங்காய் இப்போ தானே போட்டிருக்கோம், அதுக்காண்டி வணக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் பிரண்டை போட்டேன். அது நல்லா வணங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு. நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக அரைச்சிடுங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. சாப்பாடோட, இட்லியோட, தோசையோட எது வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. நம்ம இன்றைக்கி சாப்பாடோட தான் சாப்பிட்ருக்கு. உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அப்புறம் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடோட சாப்பிடும்போது. நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.